கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் தேவனை ஆபிரகாமை அநேகர் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்கிறாங்க. தேவ பிள்ளைகளை விசுவாசித்தான். அவர் சொல்ல போற இடங்களுக்கு தேவ போன்னு சொன்னபடி விசுவாசித்து அவன் கடந்து போறார் என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தேசத்துக்கு போகும்போது அப்படியே போனான் என்று அப்ப எந்த அளவுக்கு விசுவாசம் பாருங்க. இந்த உலகத்தை தேவன் படைக்கும் போதே விசுவாசத்தில் தான் படைக்கிறார். ஒவ்வொரு காரியங்களுக்கும் விசுவாசம் தான் படைக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. தேவ பிள்ளைகள் வேத வசனம் சொல்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பேருக்கு விசுவாசியாக இருப்பாங்க. எந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுக்கு நீ விசுவாசியாக இருக்கிறாயா என்று அதை தான் ஆண்டவர் பார்ப்பார். உன் விசுவாசத்தினாலதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில அநேக நன்மைகள் செய்வார். எப்போ இந்த விசுவாச பரீட்சை எப்படி வரும்? விசுவாசங்கிறது ஒரு வரம் என்று வேதத்துல பார்க்கிறோம். இந்த விசுவாச பரீட்சை எப்படி வரும்? ஒரு பாடு, ஒரு போராட்டம், ஒரு இக்கட்டு, ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த விசுவாச பிரச்சனை வரும். தேவ பிள்ளைகள், அந்த நேரத்துல நீ விசுவாசித்தால் தான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? அற்புதங்களை செய்வார். இந்த ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் சொல்கிறது, தானியேல் தன் தேவன் மேல விசுவாசம் வைத்தபடினால் சிங்கங்களை வாய்களை கட்டி போட்டார், சேதப்படுத்தாதை பாதுகாத்தார் என்று சொல்கிறது. தேவ பிள்ளைகளை, விசுவாசம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற சொல்லுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியே, தேவ பிள்ளைகளே, விசுவாசம் வாழ்க்கையை விட்டு அநேகர் என்ன பண்ணுறாங்க? 100% வேறு விலகி போயிடுவாங்க. எப்போது ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டு, ஒரு பணத்தை தேவன் நமக்கு தருவாங்கிற விசுவாசத்துல அதுல நிலைத்திருக்கு. அதான் ஆண்டு சொல்ல, விசுவாசத்துல நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, தேவன் தருவாருங்கிற விசுவாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தருவார். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறது? பக்கத்து வீட்டுல போய் கையேந்துறது, பருப்புக்கு அரிசிக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கையேந்துறது. தேவ பிள்ளைக்கு என்ன இருந்தாலும், பட்டினியா இருந்தாலும் தேவன் எனக்கு நன்மை செய்யுங்கிறது தான் விசுவாசம். தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில அநேக ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் விசுவாசத்தினால. ஒரு நாள் பைக்ல பெட்ரோல் தீர போகுது. ஆண்டவரே, நீங்க நாகர்கோவில் வரைக்கும் இந்த பைக்கை நீர் கொட்டி சரி நமக்கு கோடி சோதனை விசுராகக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். தூத்துக்குடியில இருந்து வரும்பொழுது கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்பாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நான் விசுவாசித்தேன். தேவ பிள்ளைகளை, கிட்டத்தட்ட 128 கிலோமீட்டர் அப்படியே கடந்த தேவ பிள்ளை. எப்படி பாருங்க, தேவ பிள்ளைகள் நம்மகிட்ட துட்டு இல்லை பாருங்க. துட்டு இருந்து பாய்க்கு பெட்ரோல் போடலைன்னா அது வேற. தேவ ஆண்டவர் அந்த விசுவாசத்தெல்லாம் இது பண்ண மாட்டார். நம்மகிட்ட இல்லாத பட்சத்தை, இல்லாததை இருக்கிறவரால் விசுவாசிக்கிறது தான் விசுவாசி. தேவ பிள்ளைகளே, இது எனக்கு தருவார், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தேவனை நான் விசுவாசிக்கிறேன், இது எனக்கு செய்வாங்கிறதுனாலதான் அதான் விசுவாசி. அதனாலதான் ஆபிரகாம், தேவ பிள்ளைகளே, அவன் போற தேசத்துக்கு என்ன அறியாமல் விசுவாசத்துல கடந்து போனான்னு பார்க்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிற? விசுவாசத்துல வளரணும். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் விசுவாசத்துல வளரணும். தேவ பிள்ளைகளை, அப்பதான் தேவனுடைய வல்லமை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த நன்மைகள் எத்தனையோ அற்புதங்கள். அப்போ நான் உனக்கு சுகமளிக்கிறேன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறான். விசுவாசம் இல்லாம ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளை, அவங்களுடைய விசுவாசம், தேவ பிள்ளை, உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, கண்ணனை சிறிய பார்த்து ஆண்டு சொல்றார், உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் என்ன இருக்கிறது? நீ விசுவாசியா இருக்கிறாயா? தேவ பிள்ளைகளே, சபையில நீ ஒரு விசுவாசியா இருக்கிறாயா? விசுவாசத்துல நிலைத்திருக்கிறாயா? உன் தேவ பிள்ளைகளே, அவங்க பிறர் ஜனங்கள் சொல்லணும், அவங்க விசுவாசத்துல கூடினவங்க என்ன வந்தாலும் அந்த விசுவாசம் விட்டு அவங்க விலகவே மாட்டாங்க. தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஆபிரகாமை கொடுத்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எப்பேற்பட்ட சூழ்நிலை, போராட்டம், பிரச்சனை வந்தாலும் தேவ மேல வைத்த விசுவாசத்தை மட்டும் நீங்க வளர விட்டான். அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகாதங்க. தேவ மேல விசுவாசம் வைத்த போயிட்டனால்தான் தேவ பிள்ளைகளை தானியேல் அவன் காக்கப்பட்டான்னு சொல்லப்படுகிறது. சிங்கம் தான் இருக்கு, இக்கட்டு, எவ்வளவு பெரிய பிரச்சனை. தேவ பிள்ளை சிங்கம் பக்கத்துல கிடக்கு. தேவ பிள்ளைகளை,
பாருங்க அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு விசுவாசம் பாருங்க, தானியேலின் விசுவாசம் தேவ பிள்ளைகளை. அதே போல ஆபிரகாமை இன்னைக்கு விசுவாசின் தகப்பன் என்று சொல்லுகிறாங்க. உங்களை என்னை குறித்து தேவ பிள்ளைகளே விசுவாசி என்று சொல்லணும். தேவன் சாட்சி கொடுக்கணும், உலகம் சாட்சி கொடுக்கணும், இருக்கிற இடங்களை சாட்சி கொடுக்கணும், வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், விவசாயம் பண்ணுகிற இடங்களில், படிக்கிற இடங்களில், எவ்வளோ உங்களை என்னை கொடுத்து தேவ பிள்ளை போகிற சபையில் சாட்சி கொடுக்கணும். நம்ம அந்த விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருப்போமா? ஆபிரகாமை போல நல்ல ஆண்டவரே உமக்கு கோடி சோத்திரனப்பா, விசுவாசித்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது பார்க்கிறோம். தானியேல் விசுவாசித்தான் சிங்கங்களின் வாய்களிலிருந்து தாப்பனே அவங்க சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு சேதப்படுத்தாதபடி பாதுகாத்ததுல நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது தாப்பனே உலக வாழ்க்கையில உலகத்தில் வருகிற போராட்டத்தை தாப்பனே எங்களை சேதப்படுத்தாதபடி நீ பாதுகாக்கிற தேவன். எங்களுக்கு வாழ்க்கையை ஒரு நீதியாக வழி நடத்துற தேவனையும் சோதரனப்பா. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. எங்களுடைய அவிசுவாசம் எடுத்து போடும். I let to come and love become a type name of Jesus. உடைய நாமம் மட்டும் பெறட்டும். எங்களோட இடப்படுங்க பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். ஆபிரகாமை போல விசுவாசத்துல உறுதியாருங்க, தானியேலை போல உறுதியாக இருங்க. சேதப்படுத்தாதபடி, பாடு உபத்திரங்கள் துன்பங்கள் சேதப்படுத்தாதபடி நீ சொல்லி உறுதியாருங்க. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார், பெரிய காரியம் செய்வார். God bless you. ஆமென்.